வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைய சிந்தனையாக அருள்நிதி ஆர் தனசேகர ஐயா அவர்கள் எழுதிய அன்னை லோகாம்பாள் ஒரு சகாப்தம் என்ற புத்தகத்திலிருந்து அடுத்த பகுதியை நாம் பார்க்க இருக்கிறோம். இதற்கு முன்பாக 8வது பகுதியில் அன்னையை ஒரு மகானுடைய தூய ஆன்மா அன்னைகிட்ட இருந்து பேசி பல விஷயங்கள் அவங்க அதனால் ஆதாயம் அடைஞ்சிருப்பதாக நம்ம பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக 9வது பகுதியாக இன்றைக்கி உள்ளுணர்வால் பல உயிர்களை காத்த அன்னை அப்படின்னு தலைப்பிடப்பட்டிருக்கு. மகரிஷி அவர்கள் சென்னை தியாகராய நகரில் தங்கி தன் ஆன்மீக பணியை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அன்னை தன் கையால் சமைச்சு மகரிஷிக்கு எடுத்துகிட்டு போய் பணிவிடையை செஞ்சுட்டு மாலையில் வீட்டுக்கு திரும்பிடுவாங்களாம். அந்த காலத்தில் பேருந்து வசதி அவ்வளவா இல்லை. காலையில் ஒரு பேருந்து வரும், மாலையில் ஒரு பேருந்து வரும். அன்னை அவர்கள் அந்த பேருந்து வரும் நேரத்தை துல்லியமாக கணித்து அதுக்கு ஏற்றவாறு தன்னுடைய சமையல் வேலைகளை செஞ்சு முடித்து பக்குவமாக டப்பாவில் எடுத்து வச்சு வெளியே சிந்தாமல் இருக்க நல்லா அழுத்தி மூடி ஒரு கூடையில் எடுத்துக்கிட்டு பேருந்து வர்றதுக்கு முன்னாடியே போய் நிறுத்தத்தில் காத்துக்கிட்டு இருப்பாங்களாம். அன்னை அவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் வந்ததுக்கு அப்புறமும் மிகவும் எளிமையாகவே தான் இருந்தாங்க. ஒரு நாள் அப்படி பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்த சமயம் உடன் பல பயணிகள் இருந்திருக்காங்க. அன்னையிடமிருந்து ஒரு அழுத்தமான குரல் வந்துச்சு. பேருந்தை நிறுத்துங்க, பேருந்தை நிறுத்துங்கன்னு அனைவருக்கும் அவங்களுடைய சத்தத்தை கேட்டு ஒரே அதிர்ச்சி. நடத்துனரும் அன்னைக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு தன்கிட்ட இருந்த ஊதுகுழல் எடுத்து ஊதினார். சத்தத்தை கேட்ட ஓட்டுநர் உடனே வண்டியை ஓரமாக நிறுத்திட்டார். பேருந்தை நிறுத்தின முன்னாடியே எதிர இருந்து மிக வேகமாக வந்த லாரி தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாற போய் பேருந்தோட பக்கவாட்டில் இருந்த மரத்தில் மோதி விபத்துக்கு உள்ளாயிடுச்சு. பேருந்து நிற்காமல் போயிருந்தா லாரியில் பேருந்து மோதி பெருத்த உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும். பேருந்தில் பயணம் செய்த பயணிகளுக்கு ஒரு சிறு பாதிப்பு கூட இல்லை. உடனே அன்னையை நோக்கி சென்ற நடத்துனர் மரியாதையுடனும் பக்தியுடனும், அம்மா, விபத்து நடக்க போகுதுன்னு எப்படி தங்களுக்கு முன்பே தெரிஞ்சது அப்படின்னு கேட்டார். அன்னை சிறிது நேரம் மௌனமாக இருந்துட்டு இயல்பு நிலைக்கு வந்த பின்னாடி, வண்டியை நிறுத்தணும் அப்படின்னு மனசில் தோணுச்சு, அதனால தான் சத்தமாக வண்டியை நிறுத்த சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. அருள் நிறைந்த மகான் அன்னையின் உடலை ஆட்கொண்டு அன்னையையும் அவரோடு பேருந்தில் பயணம் செய்த அனைவரையும் விபத்திலிருந்து காப்பாற்றினார். பேருந்தில் இருந்த அனைவரும் அன்னையை கையெடுத்து கும்பிட்டு அன்னையை ஒரு தெய்வத்தின் திருவுருவமாகவே பார்த்தாங்க. தன்னலமற்ற வரம் கேட்ட அன்னை அப்படிங்கிற தலைப்பு அடுத்து வருது. மகரிஷி தனது 50 வயதுக்கு மேலே பொருளீட்டும் துறையை விட்டு முழு நேரமாக அருத்தொண்டாற்றணும் அப்படிங்கிற நீண்ட நாள் விருப்பம் கொண்டிருந்தாங்க. அதற்கான தெளிவான திட்டங்களை உருவாக்கி அதற்கேற்ப ஏற்பாடுகளையும் செஞ்சு வந்தாங்க. தனது குடிசை வீட்டில் இருந்து ஒரு பர்லாங்கு தூரத்தில் சென்னை செங்கல்பட்டு மெயின் ரோட்டில் ஒரு சிறிய குடில் அமைச்சு அங்கேயே தங்கி தவம் தற்சோதனை செய்யலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. தன் முடிவை அந்நியர் இருவரிடமும் அருட்தந்தை ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாங்க. ஒரு நாள் மகரிஷி தனது நெருங்கிய நண்பர்கள் 5 பேரை வரவழைச்சு காலை சிற்றுண்டி அருந்திட்டு வீட்டை விட்டு புறப்பட தயாரானாங்க. மனைவியர் இருவரின் உள்ளத்திலிருந்து அவர் மீது இருந்த அன்பு வருத்தமாக வெளிப்பட்டது. 2 மனைவியரின் கண்களிலும் கண்ணீர். உடனே மகரிஷி ஒரு காகிதத்தை எடுத்து அந்நியர் இருவருக்கும் ஆறுதலாக சில வார்த்தைகளை எழுதினாங்க. அவை கவிகளாக வெளிவந்தன. மனமென்னும் புனிதமுள்ள இணைப்பின் மூலம் மனைவியாய் எனக்கு அமைந்த மங்கையே, நற்குணவதியே, பெண்குலத்தின் பெருமை மிக்க குலவிளக்கே,
தியாகத்தின் சுடர் உந்தன் கணவன் என்ற முறையினிலே ஆற்றவுள்ள கடமைகளில் சிறிதளவும் தவறமாட்டேன். பணம் ஈட்டல், செலவழித்தல், அருட்தொண்டாற்றும் பண்பாட்டில் இன்று முதல் பொது சொத்தானேன் அப்படின்னு கவிதையை அன்னை லோகாம்பாள்கிட்ட கொடுத்தாங்க. 2வது மனைவி லட்சுமி அன்னைக்கு படிக்க தெரியாது. அன்னை லோகாம்பாள் அந்த கவிதையை படித்து உருக்கத்தோட மகிழ்ச்சியை நோக்கி, நான் தங்களிடம் 2 வரங்களை வேண்டுகிறேன், அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. மகிழ்ச்சியும் கேள் அப்படின்னு சொன்னாங்க. முதல் வேண்டுகோள், உங்களுக்கு இப்பயே பல சீடர்கள் இருக்காங்க. எதிர்காலத்தில் பல ஆயிரக்கணக்கான சீடர்கள் உங்கள்கிட்ட சேர போகிறாங்க. அவங்க எப்போ வந்தாலும் உங்களை பார்க்க உரிமை உண்டு இல்லையா? அதுபோல் எங்களுக்கும் எப்போ வந்தாலும் உங்களை சந்திக்க உரிமை அளிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. மகிழ்ச்சி, அதை யாரால் தடுக்க முடியும் ராஜம், உங்களுக்கு அந்த உரிமை எப்போதும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. 2வது வேண்டுகோள், நீங்கள் உடல் நலத்தோடும் உரிய வயதோடும் இருக்கும் வரையில் உலகிற்கு தொண்டாற்றுங்க. உங்களுக்கு வயதாகிவிட்டாலோ இல்லை உடல் நலக்குறைவு ஏற்பட்டாலோ அப்போது நாங்கள் உயிரோடு இருந்தால் நீங்கள் நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க. அந்த சமயத்தில் உங்களுக்கு பணிவிடை செய்யும் பாக்கியத்தை எங்களுக்கு அளிக்கணும் அப்படின்னு நான் தழுதழுக்க உருக்கத்தோடு அம்மா மகிழ்ச்சிட்ட கேட்டாங்க. மகிழ்ச்சியின் கண்களிலிருந்து கண்ணீர் சிந்துச்சு. அப்படியே ஆகட்டும் அப்படின்னு 2 வரங்களையும் அன்னைகிட்ட கொடுத்துட்டு வீட்டை விட்டு தன்னுடைய நண்பர்களுடன் குடிலை நோக்கி போனாங்க. இதன் பிறகு 2 ஆண்டுகள் வீட்டுக்கு வராமலேயே காலை மாலை மலைக்குன்றிலும் குடிசையிலும் தவமாற்றியும் தத்துவ ஆராய்ச்சிகள் செய்தும் அன்னை அவர்கள் தவறாமல் கொண்டு வரும் உணவினை சாப்பிட்டு அருள் நாட்டத்தில் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டாங்க. இறைவன் எனக்கு மனைவியர்களாக அளித்த தியாக அன்னைகளின் உதவியால் தான் நான் இன்னைக்கு மக்கள் மத்தியில் எப்போதும் இருக்க முடியுது. எனது பெற்றோரின் நற்கர்மத்தால் எனக்கு மனைவிகளாக அமைந்த அந்த தியாக தெய்வங்கள் இருவரையும் நினைக்கும் போதெல்லாம் ஆனந்த கண்ணீர் பெருகுது. பஞ்ச லோகங்களை உருக்கி ஒரு சிலையாக வார்க்கும்போது எல்லா உலோகங்களும் ஒளிவிட்டு அழகு தருவது போல எங்கள் மூவரின் உள்ளங்களிலும் உருகி ஒன்றிணைந்திருந்தன அப்படின்னு மகிழ்ச்சி அடிக்கடி சொல்கிறதுண்டு. என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பதற்கிணங்க தன்னுடைய இறுதி காலம் வரை தன் கணவருக்கு சேவை செய்து கொண்டே இருக்கணும்னு நினச்சவங்க அன்னையின் விருந்தோம்பல். மகிழ்ச்சி வீட்டுக்கு யாராவது போனால் வெறும் வயிறோட திரும்பியதே கிடையாது. வந்தவருக்கு முதல்ல தண்ணி கொடுத்து முகம் மலர வரவேற்பாங்க அன்னை. அதே போல் அன்னையர் இருவரும் வீட்டில் சமைக்கும்போதே கொஞ்சம் சேர்த்து தான் சமைப்பாங்க. யாராவது வீட்டுக்கு வந்தால் அவங்களுக்கு உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த எண்ணம் எப்பயும் உண்டு. மகிழ்ச்சி தன் ஆன்மீக பயணம் மேற்கொண்டு கூடுவாஞ்சேரியில் ஒரு சிறிய கொட்டகையில் மெய்விளக்க தவ மையம் அப்படிங்கிற பேரோட சேவை செய்து கொண்டிருக்கையில் மகிழ்ச்சியை பார்க்குறதுக்காக நிறைய அன்பர்கள் வர்றதுண்டு. மெய்விளக்க தவ மையம் பின்னர் மனவளக்கலை மன்றம் அப்படிங்கிற பெயர் பெற்றது. மனவளக்கலை மன்ற அன்பர்களை அன்னை அவர்கள் சங்கத்து பிள்ளைகள் அப்படின்னு செல்லமாக கூப்பிடுவாங்க. சங்கத்து பிள்ளைகள் வீட்டுக்கு வந்தால் அன்னையர் இருவரும் அவங்கள அன்பாக உபசரித்து உணவு பரிமாறுவாங்க. மனிதன் போதும் அப்படின்னு சொல்கிறது உணவு ஒன்றுக்குத்தான். நீ பணம் கொடுத்தா இன்னும் கொடு அப்படின்னு வாங்கிக்கிட்டே தான் இருப்பான். அதனால் இருந்து சாப்பிட்டுட்டு போங்கன்னு அன்னை எப்போதும் சொல்லுவாங்க. ஒரு சமயம் முதுநிலை பேராசிரியர் மதிப்பிற்குரிய திரு KG சாமி ஐயா அவர்கள் புதுச்சேரியிலேருந்து கூடுவாஞ்சேரிக்கு மகிழ்ச்சியை பார்க்குறதுக்காக பேருந்தில் வந்துக்கிட்டு இருந்தாங்க. எப்பொழுதும் மாமண்டூர் அப்படிங்கிற ஊரில் உணவுக்காக பேருந்து நிற்கிறது வழக்கம். மாமண்டூர் வந்த உடனே ஐயா KG சாமி அவர்களுக்கு பசி எடுத்ததால் அங்கேயே காலை உணவு அருந்திட்டு மீண்டும் பேருந்தில் ஏறி கூடுவாஞ்சேரி வந்து மகிழ்ச்சியின் வீட்டுக்கு வந்தாங்க. மகிழ்ச்சியிடம் ஆசி பெற்றுக்கிட்டு மகிழ்ச்சியின் கருத்துக்களை கேட்டு உரையாடி கொண்டிருந்தாங்க. அன்னை வழக்கம் போல் அனைவருக்கும் தட்டு எடுத்து வச்சு அனைவரையும் சாப்பிட அழைச்சாங்க. அவங்களுக்கு பசி இல்லை, அவர்தான் மாமண்டூர்லேயே சாப்பிட்டுட்டாரே, அதனால் எனக்கு பசி இல்லைம்மா, நான் வரும் வழியிலேயே மாமண்டூரில் காலை சிற்றுண்டி சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொன்னார்.
ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டா உடம்புக்கு என்ன ஆகும் அப்படின்னு அன்னை பதறி போனதை பார்த்து ரொம்ப வருத்தம் அடைஞ்சார் ஐயா அவர்கள். இல்லையம்மா, பசி அதிகமானதால் நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சமாளிக்க முயன்றாங்க. அன்னையோ வருத்தத்தோட, இன்னொரு 10 நிமிடம் தாங்க மாட்டேன் நான் இந்த குடல் சொல்லுச்சு அப்படின்னு கேட்டாங்க. இந்த கேள்வி ஐயாவின் மனதை மிகவும் வாட்டியது. அம்மாவிற்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டோமே அப்படின்னு மனவேதனை அடைஞ்சார். இதுபோல் அன்னையின் விருந்தோம்பல் பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அதை பற்றி நம்ம அடுத்து வரக்கூடிய பகுதிகள்லையும் பார்ப்போங்க. வாழ்க வளமுடன்.